சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரளா ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்லி கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பார்லி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பார்லியில் ஒரே மாதிரி நம்ம கஞ்சி, பார்லி வாட்டர் இது மாதிரி மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக பார்லி கிச்சடியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் பார்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த 1 கப் பார்லி அரிசியை முதல் நாள் நைட்டே 3 அல்லது 4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காலையில் பார்லி கிச்சடி எந்திரிச்சோடனே செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க, ரொம்ப நல்லது. இல்லைனா மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்லி கிச்சடி குக்கரில் செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து மிளகாத்தூள் வேறு சேர்ப்போம், அதனால் 1 பச்சை மிளகாய் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பார்லி கிச்சடியை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, சுகர் இருக்கிறவங்களும் வாரத்துக்கு 1 அல்லது 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்லாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததாக 1 தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இது கூட பீன்ஸ், காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன் இது மாதிரி உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்லி கிச்சடி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். அடுத்ததாக மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டிருக்கேங்க. இந்த அளவுக்கு போட்டாலே போதும். உங்களுக்கு ஏற்கனவே பச்சை மிளகாயோட காரமும் இருக்குது, அதனால் ரொம்ப காரம் சேர்க்க வேணாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தாங்க பார்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் ஊற வச்ச பார்லி அரிசிக்கு அதே கப்பால் 2 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்லி செடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கிற இந்த பார்லி அரிசியை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. முதல்லையே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அதோடைய வாசனையெல்லாம் இந்த கிச்சடியில் இறங்கி நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு வேளை நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்காமல் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அரிசியில் அளவு வைக்கும்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிக்கு பதிலாக ஒரு 2.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கமன்னு பார்லி கிச்சடி வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. பார்லி அரிசி நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த அளவு ஒரு 2 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்ருங்க. நல்லா மசாலா டேஸ்ட்டோட நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.